இந்த வீடியோ நாங்க என்ன பார்க்க போறோம்னா ரைட் C++ program to find a leap year or not. சரியா? அப்ப நாங்க என்ன செய்ய போறோம்னா யூசர்ட்ட ஒரு இன்புட் வாங்க போறோம். ஒரு இயரை நாங்க இன்புட்டா வாங்க போறோம். சரியா? வாங்கி அந்த இயர் லீப் இயருக்குள்ள வருதா இல்லையான்னு நாங்க என்ன செய்ய போறோம் செக் பண்ணி பார்க்க போறோம். சரியா? அப்ப முதல்ல என்ன செய்ய போறாங்க யூசர்ட்ட இன்புட் வாங்க போறோம். சார் இயர்னு சொல்ற ஒரு வேரியபிளை நான் டிக்ளேர் பண்ணி கொள்றேன். சரியா? அப்ப என்ன செய்யறேன் யூசர்ட்ட இன்புட் வாங்குறேன். என்டர் இயர் என்ன செய்யறேன் யூசர்ட்ட கேட்குறேன். சரியா? கேட்டு என்ன செய்யறேன் நான் அதை இயர்னு சொல்ற வேரியபிளை நான் ஸ்டோர் பண்றேன். சரியா? ஸ்டோர் பண்ணிட்டு என்ன செய்ய போறேன் அடுத்தது ஒரு கண்டிஷன் வந்து போட்டு செக் பண்ண போறேன். சரியா? இஃப் கண்டிஷன் செக் இயர்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷனை வந்து நான் கால் பண்ணி என்ன செய்ய போறேன்னா செக் பண்ண போறேன். சரியா? அப்படின்னு செய்ய போறேன் ஃபங்க்ஷன் வந்து நான் கிரியேட் பண்ண போறேன். மேல என்னன்னா பூலியன் செக் இயர்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் நான் என்ன செய்யறேன் கால் பண்ணி அதுக்குள்ள என்ன செய்யறேன் நான் யூசர் கொடுக்குற அந்த இன்புட் என்ன செய்யறேன் பராமீட்டர் நான் அதுக்கு பாஸ் பண்றேன். சரியா? பாஸ் பண்ணி நான் என்ன செய்ய போறேன்னா உள்ள ஒவ்வொன்றா இஃப் கண்டிஷன் போட்டு செக் பண்ண போறோம். சரியா? அப்ப நாங்களுக்கு என்ன தெரியும் லீப் இயருக்கு என்னது 2-3 கண்டிஷன் இருக்கு. என்னது அந்த லீப் இயரை நாங்க 4 நாங்க டிவைட் பண்ணும்போது மொடியூல் பண்ணும்போது எங்களுக்கு என்ன வரணும் 0 வரணும். அது முதலாவது கண்டிஷன். சரியா? ரெண்டாவது கண்டிஷன் என்ன அந்த இயரை நாங்க 4 மொடியூல் பண்ணும்போது எங்களுக்கு என்ன வரணும் 0 வரணும். இந்த 2 கண்டிஷன் உங்களுக்கு ட்ரூவா இருந்தா மட்டும்தான் என்னது அது லீப் இயருக்குள்ள வரும். சரியா? அப்ப இந்த 2 கண்டிஷன் நாங்க செய்ய போறோம் இதுக்குள்ள செக் பண்ண போறோம். சரியா? அப்ப முதலாவது இயர் நான் மொடியூல் பண்றேன். ஃபர்ஸ்டா 400 நான் மொடியூல் பண்றேன். 400 மொடியூல் பண்ணும்போது எங்களுக்கு 0 வரும். 0 வந்தா என்னது ட்ரூ. சரியா? இப்ப எங்களுக்கு என்னது ட்ரூன்றது ரிட்டர்ன் ட்ரூ என்ன செய்யும் ரிட்டர்ன் பண்ணி விடும். சரியா? அடுத்து என்ன கண்டிஷன் போட போறோம்னா இஃப் கண்டிஷன் போட்டு இயர் மொடியூல் 100ன்னு போறேன். சரியா? நான் சொல்றேன் 100. சரியா? நாங்க ஒரு இயரை நாங்க 100ஆல நாங்க மொடியூல் பண்ணும்போது 0 வந்ததுன்னா அது லீப் இயர் இல்ல. லீப் இயரா இருக்கணும்னு எங்களுக்கு அவசியம் இல்ல. சரியா? எங்களுக்கு என்ன தெரியணும் 400ஆல மொடியூல் பண்ணும்போது 0 வரணும். மற்றும்படி 4ஆல டிவைட் பண்ணும்போது மொடியூல் பண்ணும்போது 0 வரணும். 2 கண்டிஷன் தான் எங்களுக்கு என்னது லீப் இருக்கக்கூடிய கண்டிஷன். சரியா? அதை நாங்க 100ஆல மொடியூல் பண்ணும்போது 0 வந்தா அது கண்டிப்பா லீப் இருக்கணும்னு எங்களுக்கு அவசியம் இல்லை. சரியா? என்னது ஃபோர்ஸ் நான் கொடுக்க போறேன். ஃபோர்ஸ் நான் கொடுக்க போறேன். சரியா? அதே மாதிரி அடுத்த கண்டிஷன் முக்கியமான கண்டிஷன் என்னது இயரை நான் மொடியூல் பண்றேன் 4ஆல டிவைட் பண்ணும்போது 0 வந்து அதுவும் என்னது ட்ரூ தான். சரியா? ட்ரூன்ற ஒரு கண்டிஷன் செய்யும்போது ரிட்டர்ன் பண்ணி விடும். சரியா? சரியா? இவ்வளவுக்குமே இல்லாட்டியா நிறுத்தது ரிட்டர்ன் ஃபோர்ஸ் நாங்க கொடுக்குறோம். சரியா? இந்த கண்டிஷனுக்குள்ள இல்லாட்டி என்னது அது எனது லீவ் இயர்லன்னு வரப்போம். சரியா? அப்ப கண்டிஷன் நாங்க கொடுத்துட்டோம். சரியா? எனது இந்த செக் இயர்னு சொல்றது ஃபங்க்ஷனுக்குள்ள இந்த இயரை நான் இண்டிஜரா பராமீட்டரா பாஸ் வாங்கி அதை என்ன செய்யறேன்னா ஒவ்வொரு கண்டிஷனையும் செக் பண்ணி பாக்குறேன். சரியா? முதலாவது கண்டிஷன் என்ன போட்டிருக்கேன் லீப் இயர் ஆகிறதுக்கு 400ஆல நாங்க மொடியூல் பண்ணும்போது 0 வரணும். 0 வந்தா ட்ரூன்றதை நான் ரிட்டர்ன் பண்ணி விடணும். சரியா? அதே மாதிரி இஃப் கண்டிஷனுக்குள்ள இயர் நான் 4ஆல மொடியூல் பண்ணும்போது 0 வந்துட்டா ட்ரூவை நான் ரிட்டர்ன் பண்ணி விடுறேன். அதே மாதிரி என்னது இயர் நான் 100ஆல நாங்க மொடியூல் பண்ணும்போது 0 வந்ததுன்னா அது என்னது ஃபால்ஸ். அது கண்டிப்பா லீப் இயரா இருக்கணும்னு எங்களுக்கு அவசியம் இல்லை. சரியா? அப்படி இந்த கண்டிஷன் ஒன்றுக்குமே இல்லாட்டி என்னது ரிட்டர்ன் ஃபால்ஸ் நாங்க கொடுப்போம். சரியா? நாங்க செஞ்சிருப்போம் இயரை நாங்க இதுக்குள்ள பராமீட்டரா கொடுத்துட்டோம். சரி கொடுத்துட்டு நாங்க என்ன செய்ய போறோம்டா உள்ள சரியா? சரியா? உள்ள வர இயர் என்னது இந்த இயர் கொடுத்து உள்ள வர இந்த ஃபங்க்ஷன்ல இருந்து வரது ரிட்டர்ன் எங்களுக்கு என்னது ட்ரூவா இருந்ததுன்னா சரியா? எங்களுக்கு இதுல வரது ட்ரூவா இருந்ததுன்னா நாங்க என்னது அந்த இயர் எங்களுக்கு லீப் இயர்னு வரும். சரியா? லீப் இயர்னு எங்களுக்கு வரப்போகுது. சரியா? சரியா? அப்படி இல்லாட்டி அது என்னது நோ லீப் இயர்னு வரப்போகுது. சரியா? அவ்வளவுதான் கோட். ஓகே என்ன வரப்போகுது அந்த கண்டிஷன் ட்ரூவா இருந்ததுன்னா இந்த ஸ்டேட்மெண்ட் எங்களுக்கு என்னது பிரிண்ட் ஆகும். சரி என்னது இந்த இயர் லீப் இயர்னு பிரிண்ட் ஆகும். இல்லாட்டி என்னது அந்த இயர் நோட் லீப் இயர்னு வரும். லீப் இயர்னு எங்களுக்கு என்னது அது பிரிண்ட் ஆக போகுது. இவ்வளவுதான் என்னது நார்மலா ஒரு இயரை நாங்க யூசர் இன்புட் வாங்கி அதை லீப் இயரா இல்லையாண்டு
கண்டுபிடிக்கக்கூடிய கோடிங். இது நார்மலான ஒரு C++ கோடிங் தான் இது நாங்கள் பார்த்துருக்கோம். சரியா? இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம், சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணி பார்க்கலாம். சரி, அப்போ கேட்குது எண்டதை இயர் கேட்குது. நான் 2016 கொடுக்குறேன். இப்போ 2016 எங்களுக்கு தெரியுமா லீப் இயர்னு. ஓகே, இப்போ நான் வேற நம்பர் கொடுத்து பார்க்குறேன். வேற ஒரு இயரை நான் இன்புட்டாக கொடுத்து பார்க்குறேன். சரியா? என்னது 2018 கொடுப்போம். சரியா? 2018 கொடுத்தா என்னது 2018 நோட்ட லீப் இயர்னு வருது. சரியா? அப்போ அவளம் தான் இது நார்மலான ஒரு லீப் இயர் கண்டுபிடிக்கக்கூடிய C++ ப்ரோக்ராம். சரியா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ விளங்கி இருந்ததுன்னா யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சரியா? அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.